இப்போது எலெக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறது? திமுக கூட்டணி வெற்றி பெறும். சரி. 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறும். பொதுவாக நம்ம கீழூர் சட்டமன்ற தொகுதியில் அருவாசத்தி நட்சத்திரம் வெற்றி பெறும், அமோக வெற்றி பெறும். சரி. எதிர்த்து நின்ற எல்லாமே டெபாசிட் காலி பண்ணுற அளவுக்கு இருக்கும். சூப்பர் சூப்பர். இன்ஷா அல்லாஹ். வர எலெக்ஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? வரக்கூடிய எலெக்ஷனில் தமிழ்நாடு மக்கள் கல்வியில் முன்னேற்றம் அடையணும். அந்த கல்வியில் முன்னேற்றம் அடைஞ்சிருச்சுன்னா அது போதும். அதுக்கு இப்போ எந்த கட்சி வழிவகுக்குது இந்த தமிழக மக்களுக்கு தெரியும். அந்த மக்களுக்கு அந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டு அந்த கட்சியை ஜெயிக்க வச்சிங்கன்னா நம்ம தலைமுறையிலே அடுத்த தலைமுறையில் அதுக்கு அடுத்த தலைமுறையும் கல்வியில் சிறந்து வழங்கி பெரிய மாற்றத்தை தமிழகத்துக்கு கொண்டு வந்துடும். அதனால் கண்டிப்பான முறையில் கல்வியை யார் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஓட்டு போடணும். இந்த கட்சின்னு சொல்லிட்டு நான் எந்த கட்சி சொல்றீங்க நீங்கள்? இப்போ கல்வியை கொடுக்குற கட்சி அது யாருக்கு மக்களுக்கு தெரியுமா? எந்த கட்சி சொல்லணும் தான் தெரியும் மக்களுக்கு. உங்களுக்கு தெரியாதா? கல்வியில் இப்போ சிறந்த மாநிலமாக கொண்டு வந்தது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியுது? இப்போ டிஎம்கே சொல்றீங்களாப்பா? இப்போ கரண்ட்ல இருக்கிற கல்வியில முன்னேற்றமா இருக்குல்ல, தமிழகத்தை முதலிடத்தில் கொண்டு இருக்கிற கட்சி எந்த கட்சி? சரி, நீங்க அந்த கட்சி தான் ஏன் தெரியுமா? நம்ம நினைக்கிறீங்களா? நான் இப்படி யோசிக்கும் போது அதனுடைய மற்ற கட்சிகள்லாம் கூட்டணிக்கு போய் அவங்க பின்னாடி நிற்கிறது காரணம் என்ன? சரி, ஓகே. பதவிக்காகவா? இல்லை, தமிழ்நாட்டு நலனுக்காகவும் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காகவும் கல்விக்காகவும் தான் இந்த முன்னேற்றம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னுடைய பையன். சரி, என்னுடைய பையனுக்கு தரமான கல்வியை இந்த அரசு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு. ₹1 செலவு இல்லாமல் அதுக்குண்டான வழிமுறைகளை நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம படிப்புக்குன்னு ஒரு வார்த்தை செலவு பண்ண தேவையில்லை. அதனால் கல்விக்கு எந்த அரசு முக்கியத்துவம் கொடுத்ததோ அந்த அரசுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. அதுதான் மெயின். ஓகே, ரொம்ப நன்றி.